சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் சிறுதொழில் பகுதியை பார்த்தோம். அடுத்ததாக பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு நிபுணர்களின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். வணக்கம் கிருஷ்ணதாசன். சென்னை தாம்பரத்தை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் அப்படின்ற நேர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, பங்குச்சந்தையில் அவ்வப்போது சிறிய அளவில் முதலீடு செய்து வருவதாகவும் கடந்த ஆண்டு அதிக அளவு நஷ்டத்தை சந்திச்சதாகவும் தெரிவிச்சிருக்காரு. எனவே பங்கு முதலீட்டை வழக்கம் போல இந்த ஆண்டிலும் தொடரலாமா இல்ல விலகிக்கலாமா அப்படின்ற ஆலோசனை கேட்டிருக்காரு. இதுக்கு உங்களோட பதில் என்ன? 2015 மார்க்கெட் மோசமா இருந்ததுனால 2016 தயக்கம் காட வேண்டிய அவசியம் கிடையாது. பங்கு சந்தையை பொறுத்தவரையிலும் எப்பவுமே பங்கு சந்தை முதலீடுகள்ல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருது ஒரு நல்ல பழக்கம். அதாவது 2015 மார்க்கெட் சரிவா இருந்திருக்க பட்சத்துல எல்லாம் இவங்க முதலீடுகள் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போல்லாம் அது குறைந்த விலையில பங்குகளோ மியூச்சுவல் ஃபண்டோட யூனிட்ஸோ குறைந்த விலையில கிடைச்சிருக்கும். சோ அது நாளைக்கு பங்கு சந்தை ஏற்றம் அடையும் போது அந்த முதலீடுகள் ஒரு நல்ல லாபத்தை காமிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது சரி, இன்னைக்கு பங்கு சந்தை வீழ்ச்சி அடையும் போது அவங்க பழைய முதலீடுகள் ஆக்சுவலி கொஞ்சம் இறக்கம் கண்டிருந்தாலும் இன்னைக்கு பண்ற முதலீடுகள் குறைந்த விலையில கிடைக்குது அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜும் இருக்கு ஒரு சரிவான மார்க்கெட்ல. 2016 பெரும்பாலும் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கிற மார்க்கெட்டா தான் இருக்கும்னு தான் எதிர்பார்க்கறாங்க. 16 பொறுத்தவரையிலும் நிறைய பொலிட்டிக்கல் சவால்கள் இருக்கு, நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் 16ல ஒரு ஏற்ற இறக்கம் அப்படி ஸ்லக்கிஷ் எல்லாம் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு தான் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது. ஆனா முன்னாடி நான் சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அதற்காக 2016 முதலீடு பண்றதுக்கு உகந்த தருணம் அல்ல அப்படின்னு கண்டிப்பா முடிவுக்கு வரக்கூடாது. நம்ம நோக்கம் எப்பவுமே நீண்ட கால அடிப்படையில தான் இருக்கணும். பங்குகள்லயா இருந்தாலும் சரி, பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்லயா இருந்தாலும் சரி, 5 அல்லது 7 வருட அடிப்படையில முதலீடு பண்ணும்போது கண்டிப்பா நல்ல லாபம் கிடைக்கும். குறுகிய கால அடிப்படையில எப்போவாவது அவங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நல்ல லாபம் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த முதலீடுகள்ல இருந்து வெளியே வரலாம். ஆனா இன்வெஸ்ட் பண்ணும்போதே நோக்கம் குறுகிய கால அடிப்படையில வெளியில வரணுங்கிற நோக்கத்துல இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும் தெளிவு எந்த முதலீட்டாளருக்கும் இருக்கணும்.